தாங்க இருக்கும். வெளியே பார்த்தோம் அப்படின்னா ஒளிரக்கூடிய ஒரு சிரிப்பாக இருக்கும். உள்ளக்க பார்த்தா அமைதியான உடைந்து கிடக்கக்கூடிய ஒரு மனசாக இருக்கும். இது உண்மையா அல்லது பொய்யா? நீங்க நீங்களே கூறுங்க கமெண்ட் பையிலாக. உங்களுடைய மனசு இப்படி இருக்கிறதா இல்லையா? வெளியில் ஒரு முகத்த நீங்க காட்டுவீங்க. உள்ளுக்குள்ள ஒரு சோகமான ஒரு முகத்தையும், உங்களுக்கு சுற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்தையும் நினைத்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனதையும் நீங்கள் உள்ளுக்குள் வைத்துக் கொள்வீர்கள். ஆனால் அதை நீங்கள் எப்பொழுதும் வெளியில் யாரிடமும் காட்ட மாட்டீங்க. உள்ளுக்குள்ள யார் மீதாவது கோபம் இருந்தாலும், வெளியில் நீங்க அவங்களிடமும் நீங்க சிரித்து தான் பேசுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனம்தான் உங்களுக்குள்ள எப்போதுமே இருக்கும். அதனால தான் உங்களை அனைவருமே இரட்டை முகம் கொண்ட ஒரு மனிதர் என்று உங்களை அனைவருமே கூறுவாங்க. இரட்டை முகம் அல்லது இரட்டை மனது அப்படின்னு உங்களுக்குன்னு எப்பொழுதுமே ஒரு பெயரானது நிச்சயமாக இருக்கும். இது உண்மையா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமெண்ட் வழியாக கூறுங்கள். யாரை நம்பணும், யாரை விட்டுட்டு விலகணுங்கிற ஒரு குழப்பத்துல நீங்க எடுத்த முடிவுகள் தாங்க சில நேரங்கள்ல உங்கள காப்பாத்தவும் செஞ்சிருக்கும். சில நேரங்கள்ல அது உங்கள அழிக்கவும் செய்திருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க யார் நல்லவங்க, யார் கெட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியாது. யாரையும் நீங்க சந்தேகிக்க மாட்டீங்க. ஆனா நீங்க அதிகமா யோசிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதிகமா யோசித்தால் மட்டும் போதுமா? உங்ககிட்ட அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைத்து பார்க்கும் பொழுது, நம்ம கூட அவங்க நல்லா தான் நடந்துக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன தப்பு பண்ணியிருக்க போறாங்க அப்படின்னு அந்த ஒரு நபர உங்க கூட வச்சிருப்பீங்க. ஆனா ஆரம்பத்துல அவங்க நல்லா தான் உங்க கூட பழகியிருப்பாங்க. ஆனா போக போக தேவையில்லாத வேலைகளையும், தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுக்கு திடீர்னு உங்களுக்குன்னு ஏற்படுத்துவாங்க. அப்படி ஏற்படுத்துறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உருவாகி இருக்கும். அது உருவாகி ஏகப்பட்ட பிரச்சனைகளை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி வந்து கொடுத்திருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல காயங்களையும் ஏற்படுத்தியிருக்கும். அந்த சில உறவுகளால உங்களுக்கு நன்மைகள் கிடைத்திருக்கும். 10% நன்மைகள் கிடைத்தது அப்படின்னா அதுல 90% அளவுக்கு உங்களுக்கு காயங்களும், மனவேதனைகளும், வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களும் மட்டும்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் அதிகமா கிடைத்திருக்கும். பல நேரங்கள்ல அது உங்களை காயப்படுத்தியிருக்கும். அந்த குழப்பங்கள் தான் உங்களை துன்பம், அவமானம், அசிங்கம் என மனவேதனைகள் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல உங்களுக்கு அள்ளி கொடுத்திருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். நடந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். ஒரு நாள் நீங்க ஒருவரை முழுசா நம்புனீங்க. அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு உண்மை போல தோன்றியிருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய மனசை மாத்துவது மிகவும் எளியது. ஏன் அப்படின்னா இரட்டை மனங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கா? ஏதாவது ஒரு ஆசைகளையோ உங்களுக்கு பிடித்ததையோ கூறினோம் அப்படின்னா உடனே உங்களுடைய மனசை நீங்க மாற்றிக் கொள்வீங்க. அது தெரிந்த உங்க கூடவே இருக்கக்கூடிய சில மனிதர்கள் அதனை கூறி உங்களுடைய வாழ்க்கையில எப்படியாவது உங்களுடைய மனசை மாற்றணும் அப்படின்னு ஏகப்பட்ட செயல்களை செய்து கொண்டு இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில. ஆனா அது ஆரம்பத்துல உங்களுக்கு எதுவுமே தெரியாது. போக போகத்தான் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கூறி உங்களுக்கு அதெல்லாம் உண்மைன்னு அவங்க நம்ப வைத்திருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு உண்மை மட்டும் வெளியில் வந்ததும் அந்த ஒரு நம்பிக்கை முழுசா உடைந்து போயிருக்கும். அந்த ஒரு நிமிடம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை என்பது ஆரம்பமாகவே செய்யும். அது வரைக்கும் நீங்க யாரை நம்பணும், யார் கூட இருக்கணும் அப்படின்னு தெரியாம இருந்திருப்பீங்க. அந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் இனிமே நம்முடைய வாழ்க்கையில யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க அப்படின்னு நீங்க உணர ஆரம்பித்திருப்பீங்க. நீங்க எல்லாரையும் நம்ப மாட்டீங்க அதுக்கு பிறகு. அது வரைக்கும் நீங்க எல்லாரையும் தலைமேல் தூக்கி வைத்து ஆடியிருப்பீங்க. இனிமே யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படின்னு நீங்க சரியாக இருப்பீங்க. யாரையும் நீங்க முழுசா சந்தேகப்படவும் முடியாத ஒரு நிலைமையில அமர்ந்து கொண்டும் இருப்பீங்க. அந்த ஒரு இடைநிலை தாங்க உங்களை அதிகமா கஷ்டப்படுத்தியிருக்கும். உங்களுடைய சிரிப்பு அது ஒரு பாதுகாப்பு கவசம் போல எல்லா இடங்களிலும் பயன்படும். உங்களுடைய உலகம் உங்களை எப்பொழுதுமே வீக்குன்னு நினைக்கக்கூடாது என்பதற்காக நீங்க சிரித்து கொண்டே இருப்பீங்க. ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய 5 மர்மங்கள் என்னென்ன தெரியுமா? அது தினமும் உங்களுடைய மனசை சோர்வடைய செய்து கொண்டே இருக்குங்க. ஒண்ணு, நம்பிக்கை உடைந்தால் ஒரு சிரிப்பு. ஒரு நாள் நீங்க யாரோடையோ சிரிச்சிருப்பீங்க, பேசியிருப்பீங்க, உங்களுடைய கனவுகளை கூட நீங்க பகிர்ந்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரே ஒரு மனிதர் உங்களுடைய ரகசியத்தை வெளியில் சொல்லி உங்களை அவமானப்படுத்தி இருப்பாங்க. அந்த நாளிலிருந்து உங்களுடைய சிரிப்பு நிஜமானதாக இல்லாமல் போயிருக்கும். நம்பிக்கை உடைந்ததால் அந்த ஒரு சிரிப்பை நீங்க வெளியில் காட்ட முடியாமல் அதனையே நீங்கள் மனத்துக்குள் நினைத்து சிரித்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். இரண்டாவது, அவமானத்தை மறைப்பதற்காக சிரித்த சிரிப்புகள். ஒரு கூட்டத்திலோ அல்லது ஒரு உறவிலோ உங்கள் கீழே தள்ளியிருப்பாங்க. நீங்க அந்த இடத்துல அமர்ந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கான ஒரு மரியாதை கிடைக்காம உங்களுக்கு மட்டும் அனைவருக்கும் மரியாதை கொடுத்து உங்களுக்கு மட்டும் மரியாதை கொடுக்காமல் அந்த ஒரு இடத்தில் உங்களை கேவலப்படுத்தி இருப்பாங்க. நீங்க அப்போ சிரிச்சிருப்பீங்க. ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னால் ஒரு பெரிய காயமும் ஒரு மனவலியும் உங்களுக்குள்ள இருக்கும். அவங்க பேசியதை கேட்டு அவங்கள சமாளிப்பதற்காக சிரித்து விட்டு சிரித்து கொண்டே சரி சரின்னு நீங்க அந்த ஒரு இடத்த காலி பண்ணியிருப்பீங்க. ஆனா உங்களுடைய மனதுக்குள்ள அவ்வளவு காயங்கள் இருக்கும். அந்த அவமானத்தை நம்ம வெளியில் காட்டக்கூடாது அப்படின்னு சிரித்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். நீங்க தியாகத்தை மறைத்த ஒரு சிரிப்பு.
நீங்க பலருக்காக உங்களுடைய தியாகம் பண்ணக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. அது உங்களுடைய உதவியாக இருக்கட்டும், உங்களிடம் இருக்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்க உடனே தியாகம் பண்ணக்கூடிய ஒரு மனிதர்கள். ஆனா அதே நீங்க தியாகம் பண்ணிய சில மக்கள் தான் உங்களை சில நேரங்கள்ல புரிந்து கொள்ளாம நடந்திருப்பாங்க. நீங்க அதை வெளியில் காட்டாம சிரிப்போடு மறைத்திருப்பீங்க. நம்ம அவங்களுக்கு அவ்வளவு உதவி பண்ணணும். ஆனா நமக்குன்னு ஒரு உதவின்னு வரும்போது அவங்க ஏன் நம்முடைய வாழ்க்கையை விட்டு போனாங்க அப்படின்னு நினைத்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். நீங்க தனிமையை மறைப்பதற்காக சிரித்த சிரிப்புகள். நீங்க எவ்வளவுதான் மக்களுக்கு நடுவுல வாழ்ந்து வந்தாலும் உங்களுடைய உள்ளுக்குள்ள ரொம்ப தனிமையாக உணர்ந்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். அந்த தனிமையை நீங்கள் யாரும் பார்க்காதபடி சிரிப்பு நீங்க வைத்திருப்பீங்க. அந்த சிரிப்பும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து இன்னமும் உங்களை காயத்திற்கு மேல காயத்தை நிச்சயமா உருவாக்கி கொண்டேதாங்க இருக்கும். உங்களை உடைத்த மனதை நீங்க மறைப்பதற்காக ஒரு சிரிப்பு கூட போட்டிருப்பீங்க. ஒரு நாள் உங்களுடைய மனது முழுதா உடைந்து போன அனுபவங்கள் கூட இருக்கும். ஆனா அதே நாளில் நீங்க சிரிச்சிருப்பீங்க. அந்த ஒரு சிரிப்பு தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு யாராலையும் மறக்க முடியாத ஒரு முகமூடி போல ஒரு சிரிப்பை நீங்க போட்டிருப்பீங்க. இந்த மாதிரியான ஐந்து விதமான சிரிப்புகளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சிரித்து கொண்டு இருப்பீங்க. ஆனா ஏன் நம்ம இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு உங்களுக்கு கூட தெரியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் நிச்சயமாக உருவாக்கி இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் இருந்தது சாதாரண ஒரு வெற்றியாக மட்டும்தான் இருக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில 3 பெரிய மாற்றங்கள் நிச்சயமா உங்களை தேடி வரும். தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனது உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்கும். இனிமே நீங்க யாரை நம்பணும், யார் கூட நம்ம சேரணும், யார் கூட நம்ம இருந்தா நம்முடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போகும் அப்படின்னு யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனதானது உங்களுக்கு நிச்சயமா உருவாக ஆரம்பிக்கும். அதனால நீங்க யாரையுமே முழுதா நம்பக்கூடாது. எவ்வளவுதான் அவங்க கூட அவங்க நல்லா பழகி இருந்தாலுமே அவங்களையும் நீங்க நம்பக்கூடாது. ஏன்னா நீங்க எந்த ஒரு வேலைக்காக போனீங்களோ அந்த ஒரு வேலையை மட்டும் பார்த்தோமா வந்தோமா அப்படின்னு நீங்க இருந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது உருவாக ஆரம்பிக்கும். எல்லாரையும் நீங்க நம்பி நம்பி இருந்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகளும் பிரச்சனைகளை மட்டுமே நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து விடுவீங்க. அதனால முடிந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய வேலையை மட்டும் பார்த்தோமா நம்ம வந்தோமா அப்படின்னு நீங்க இருந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்கும். அதனால உங்களுடைய மனதுக்கு உங்களுடைய மைண்டுக்கும் இந்த ஒரு நேரத்தில் தெளிவு என்பதை பிறக்க ஆரம்பிக்கும். இரண்டாவதாக எமோஷனலான ஒரு கண்ட்ரோலை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிடணும். யாரும் ஏதாவது ஒரு அழுது கொண்டேவோ எப்படியாவது உங்களிடம் கேட்டாங்க அப்படின்னா உங்களுடைய மனதை அந்த இரக்கமான ஒரு மனத்தை நீங்க கொண்டு வரக்கூடாம தைரியமான ஒரு மனதை நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க அதிகமா யோசிக்கிறத கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். யாருக்கு யாருடைய வாழ்க்கை எப்படியும் போட்டும் என்னுடைய வாழ்க்கையை நான் முதல்ல பார்க்கணும் அப்படின்னு எப்போ நீங்க முடிவெடுக்க ஆரம்பிக்கீங்களோ அப்பொழுது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் என்பது நிச்சயமாக உருவாக்கும். அது உங்களுடைய சந்தோஷத்தை நிச்சயமா திரும்ப கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு திருப்பமா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும். உங்களுடைய வாழ்க்கையில இனிமே மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அது உங்களுடைய கேரியர்ல இருக்கலாம், இல்லை உங்க லைஃப்ல கூட இருக்கலாம். ஏதாவது ஒன்று அன்எக்ஸ்பெக்டடான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அது உங்களுடைய குரோத்தை இந்த ஒரு நேரத்துல அதிகமான அளவுக்கு போஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அது கிடைக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்க காத்திருந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய தெளிவான முடிவுகள் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு நாள் நீங்கள் ரொம்ப சீக்கிரம் நான் யாராக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு அதிகமான ஒரு பதிலானது கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு தெளிவை வைத்துதாங்க, அந்த தெளிவு வந்ததும் நீங்க வேறொரு லபருக்கு போக ஆரம்பிப்பீங்க. இனிமே நம்ம யார் கூட இருக்கணும், யார் சொன்னா நம்ம கேட்கணும், நமக்கு கீழே யாரை நம்ம வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு உங்களுக்குன்னு சில முடிவுகளும் நீங்க முடிவு எடுக்கக்கூடிய ஒரு இடத்திலும் இனிமே வந்திருப்பீங்க. அதனை மட்டும் நீங்க பின்பற்றி பாருங்கள். மற்றவங்களுக்கு அடிமையாக இல்லாம அவங்க போலியான அன்பை உங்கள் மீது காட்டும் பொழுது அது தெரிந்தது அப்படின்னா உடனே நீங்க விலகி வாங்க. விலகி வந்தா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்குங்க. விட்டு போனவங்க உங்களை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். நீங்க விட்டவர்கள் அல்லது உங்களை விட்டு போனவங்க ஒரு நாள் உங்களை நினைச்சு திரும்ப வருவாங்க. சிலர் அதை திரும்படியும் அவங்களுடைய வாழ்க்கையில திருப்படியும் அந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. சிலர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. ஆனா அந்த ஒரு நேரத்துல உங்களுடைய முடிவு, அந்த ஒரு நேரத்துல உங்களுடைய டிசிஷன் அவங்க வேணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு முடிவானது உங்களிடம் நிச்சயமாக இருக்கும். ஆனா அவங்கள நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வைத்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக நிச்சயமா மாறிவிடும். நீங்க இந்த ஒரு நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு புதன்கிழமைகளையும் ஒரு தீபத்தை ஏற்றி உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை மட்டும் நீங்க
சொல்லி பாருங்க. சொல்லி ஒரே ஒரு தீபத்தை மட்டும் ஏத்துங்க. உங்களுடைய அதிபதி புதன் பகவானுக்கு நல்ல ஒரு தெளிவையும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நிச்சயமா தீர்க்கவும் செய்யுங்க. நீங்க இந்த ஒரு நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள், எல்லாரையும் உடனடியாக நம்பிவிடக் கூடாது. அதிகமாக யோசிப்பதை முதல்ல நீங்க அவாய்ட் பண்ணுவதை எப்படியாவது முயற்சி பண்ணி பாருங்க. உங்களுடைய ரகசியங்களை எல்லாரிடமும் நீங்க ஷேர் பண்ணாதீங்க. அதை உங்களுடனே வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு நன்மைகளை தேடிக் கொடுக்கும். எனவே மிதுனம் ராசி அன்பர்களே, நீங்க கன்ஃபியூஷனா இருக்கக்கூடிய, குழப்பங்களுடன் இருக்கக்கூடிய மனிதர்கள் கிடையாது. நீங்க எப்பொழுதுமே தைரியமாக நீங்க இருக்க ஆரம்பிக்கணும். அந்த ஒரு தைரியம் தான் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இப்போதான் ஒரு உண்மையான ஒரு மாற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பித்திருக்கிறது. கவனமாக பொறுமையாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போக ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். உங்களுக்கு நான் அதற்கும் பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் இருந்தது சாதாரண ஒரு வெற்றியாக மட்டும்தான் இருக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில 3 பெரிய மாற்றங்கள் நிச்சயமா உங்களை தேடி வரும். தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனது உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்கும். இனிமே நீங்க யாரை நம்பணும், யார் கூட நம்ம சேரணும், யார் கூட நம்ம இருந்தா நம்முடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போகும் அப்படின்னு யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனதானது உங்களுக்கு நிச்சயமா உருவாக ஆரம்பிக்கும். அதனால நீங்க யாரையுமே முழுதா நம்பக்கூடாது. எவ்வளவுதான் அவங்க கூட அவங்க நல்லா பழகி இருந்தாலுமே அவங்களையும் நீங்க நம்பக்கூடாது. ஏன்னா நீங்க எந்த ஒரு வேலைக்காக போனீங்களோ அந்த ஒரு வேலையை மட்டும் பார்த்தோமா வந்தோமா அப்படின்னு நீங்க இருந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது உருவாக ஆரம்பிக்கும். எல்லாரையும் நீங்க நம்பி நம்பி இருந்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகளும் பிரச்சனைகளை மட்டுமே நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து விடுவீங்க. அதனால முடிந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய வேலையை மட்டும் பார்த்தோமா நம்ம வந்தோமா அப்படின்னு நீங்க இருந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்கும். அதனால உங்களுடைய மனதுக்கு உங்களுடைய மைண்டுக்கும் இந்த ஒரு நேரத்தில் தெளிவு என்பதை பிறக்க ஆரம்பிக்கும். இரண்டாவதாக எமோஷனலான ஒரு கண்ட்ரோலை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிடணும். யாரும் ஏதாவது ஒரு அழுது கொண்டேவோ எப்படியாவது உங்களிடம் கேட்டாங்க அப்படின்னா உங்களுடைய மனதை அந்த இரக்கமான ஒரு மனத்தை நீங்க கொண்டு வரக்கூடாம தைரியமான ஒரு மனதை நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க அதிகமா யோசிக்கிறத கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். யாருக்கு யாருடைய வாழ்க்கை எப்படியும் போட்டும் என்னுடைய வாழ்க்கையை நான் முதல்ல பார்க்கணும் அப்படின்னு எப்போ நீங்க முடிவெடுக்க ஆரம்பிக்கீங்களோ அப்பொழுது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் என்பது நிச்சயமாக உருவாக்கும். அது உங்களுடைய சந்தோஷத்தை நிச்சயமா திரும்ப கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு திருப்பமா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும். உங்களுடைய வாழ்க்கையில இனிமே மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அது உங்களுடைய கேரியர்ல இருக்கலாம், இல்லை உங்க லைஃப்ல கூட இருக்கலாம். ஏதாவது ஒன்று அன்எக்ஸ்பெக்டடான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அது உங்களுடைய குரோத்தை இந்த ஒரு நேரத்துல அதிகமான அளவுக்கு போஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அது கிடைக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்க காத்திருந்து பாருங்க. உங்களை உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய தெளிவான முடிவுகள் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு நாள் நீங்கள் ரொம்ப சீக்கிரம் நான் யாராக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு அதிகமான ஒரு பதிலானது கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு தெளிவை வைத்துதாங்க, அந்த தெளிவு வந்ததும் நீங்க வேறொரு லபருக்கு போக ஆரம்பிப்பீங்க. இனிமே நம்ம யாரு கூட இருக்கணும், யார் சொன்னா நம்ம கேட்கணும், நமக்கு கீழே யாரை நம்ம வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு உங்களுக்குன்னு சில முடிவுகளும் நீங்க முடிவு எடுக்கக்கூடிய ஒரு இடத்திலும் இனிமே வந்திருப்பீங்க. அதனை மட்டும் நீங்க பின்பற்றி பாருங்கள். மற்றவங்களுக்கு அடிமையாக இல்லாம அவங்க போலியான அன்பை உங்கள் மீது காட்டும் பொழுது அது தெரிந்தது அப்படின்னா உடனே நீங்க விலகி வாங்க. விலகி வந்தா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்குங்க. விட்டு போனவங்க உங்களை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். நீங்க விட்டவர்கள் அல்லது உங்களை விட்டு போனவங்க ஒரு நாள் உங்களை நினைச்சு திரும்ப வருவாங்க. சிலர் அதை திரும்படியும் அவங்களுடைய வாழ்க்கையில திருப்படியும் அந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. சிலர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. ஆனா அந்த ஒரு நேரத்துல உங்களுடைய முடிவு, அந்த ஒரு நேரத்துல உங்களுடைய டிசிஷன் அவங்க வேணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு முடிவானது உங்களிடம் நிச்சயமாக இருக்கும். ஆனா அவங்கள நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வைத்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக நிச்சயமா மாறிவிடும். நீங்க இந்த ஒரு நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு புதன்கிழமைகளையும் ஒரு தீபத்தை ஏற்றி உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை மட்டும் நீங்க சொல்லி பாருங்க. சொல்லி ஒரே ஒரு தீபத்தை மட்டும் ஏத்துங்க. உங்களுடைய அதிபதி புதன் பகவானுக்கு நல்ல ஒரு தெளிவையும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நிச்சயமா தீர்க்கவும் செய்யுங்க. நீங்க இந்த ஒரு நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள், எல்லாரையும் உடனடியாக நம்பிவிடக் கூடாது. அதிகமாக யோசிப்பதை முதல்ல நீங்க அவாய்ட் பண்ணுவதை எப்படியாவது முயற்சி பண்ணி பாருங்க. உங்களுடைய ரகசியங்களை எல்லாரிடமும் நீங்க ஷேர் பண்ணாதீங்க. அதை உங்களுடனே வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். எனவே மிதுனம் ராசி அன்பர்களே, நீங்க
கன்ஃபியூஷனா இருக்கக்கூடிய, குழப்பங்களுடன் இருக்கக்கூடிய மனிதர்கள் கிடையாது. நீங்க எப்பொழுதுமே தைரியமாக நீங்க இருக்க ஆரம்பிக்கணும். அந்த ஒரு தைரியம் தான் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ தான் ஒரு உண்மையான ஒரு மாற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பித்திருக்கிறது. கவனமாக, பொறுமையாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இனிமே நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போக ஆரம்பிக்கும்.